வணக்கம் வரம் டிவி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு 2024 டிசம்பர் மாதம், அதாவது 2024 ஆண்டோட கடைசி மாதம் 31 நாட்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வேணுங்கிறப்ப வந்து நீங்கள் அதனால பார்த்து பலனடையக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது கடகராசிக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஆண்டு கிரகம் பயிற்சியே கிடையாது. எப்போ? டிசம்பர் மாதம். அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 அப்புறம் தான் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 2025 அப்புறம் தான் வருதுங்கிறது தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலேயே கடகராசிக்கு நீடித்திருக்கிறார். அஷ்டமத்தில் சனி நீடித்திருக்கிறார். கடந்த ஒரு 2 வருஷமாக 1.25 வருஷமாக அஷ்டமத்தில் இருந்து அஷ்டம சனியால் தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தொடர்ந்து அதே ப்ரொஃபைல் வருது. 2025 மார்ச் வரைக்குமே தொடரும். டிசம்பர் மாதத்துல எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுகிறார். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குது அப்படின்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் பயிற்சி தான் நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ 11ஆம் இடத்து குரு பார்த்தீங்கன்னா அதே லாபத்தையும் இதுவரை அஷ்டம சனியில் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பரவாயில்ல சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க. அதே சமயத்துல ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் மாறிட்டே இருக்காரு. ஸோ ராசி அதிபதி வச்சு கடகராசிக்கு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஆனா ராசிக்குள்ள செவ்வாய் நீடித்திருக்கிறார். அதாவது டிசம்பர் மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கார். செவ்வாய் நீச்சமா இருந்தாலும் அவர் வந்து நம்ம ராஜயோகாதிபதி கடகராசிக்கு. ஸோ மைண்ட்ல வந்து ஒரு தீர்க்கம் இருக்கும். அது 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள், மனைவியா இருந்தா கணவர், கணவனா இருந்தா மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள், யாரு நீங்க டெய்லி அசோசியேட் ஆகி பாக்குறீங்களோ பேசுறீங்களோ அவங்களோட சில டைம்ஸ் ஒரு வாக்குவாதமோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ ஒரு சின்ன டிஸ்கனெக்டோ அந்த செவ்வாய் பார்வை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் பார்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், திடீர்னு ஒரு அஜீரண கோளாறு, உடம்புல கொஞ்சம் சில விஷயங்கள் சரியில்லாமல் போகிறது, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா செவ்வாயின் பார்வை சனி மேலே விழுகுது, அஷ்டமத்தில் ஆட்சி பலம் கொண்டிருக்கிற செவ்வாய் மேலே விழுகுது, சனி மேலே விழுகுது. அதே சமயத்தில் 7ஆம் வீட்டையே விழுகிறப்போ அது மாதம் முழுவதும் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் 90 நாட்களாகவே செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு அமைப்பில் தான் நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம். அது டிசம்பர் மாதம் நீடித்திருக்கிறப்போ அந்த அமைப்புகள் எந்த மாற்றம் இல்லை. நண்பர்கள், பங்குதாரர்கள், குடும்பத்தினர் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசுகிற விஷயம் பார்த்து பண்ணணும். கோபம் வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக போய்க்கணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் சட்டுன்னு ஒரு சுச்சுவேஷன் அது மாதிரி கொடுத்து பண்ண வச்சிருவார் செவ்வாய். அது ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க டிசம்பர் மாதம் முழுக்க. அடுத்து வரக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திலே நீடித்து குரு பார்வை பெறுவது தவறில்லை. நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள். இன்னுமே 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறது இன்னுமே கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான், தப்பு இல்லை. அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு மாறுறார். 6ஆம் இடத்துக்கு மாறினாலும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தையே பார்க்கிறார். சில சுப விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு கடன் வாங்க கொள்ளலாம், ஒரு லோன் ப்ராசஸிங் பண்ணலாம், ஒரு எஜுகேஷன் லோனுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு தொழிலுக்கு ஒரு டாப் அப் லோன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இது மாதிரி வந்து அதர் பீப்புள் மணி மூலமாக சில பெனிஃபிட் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. டிசம்பர் 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் பயிற்சி ஆகிறார். ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து அவரும் 6ஆம் இடத்துல வரும்பொழுது என்னன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடம் வரும்பொழுது கடனால கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அது ஒரு அபிவிருத்திக்காக ஒரு இது பண்ண ஒரு லோனோ ஒரு டாப் அப்போ பண்ணக்கூடிய அமைப்பு, கூட்டு முயற்சியா செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் சில கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வயது முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிறது, கொஞ்சம் நோய்த்தன்மை அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் வலுப்பெறுகிறது. ஸோ அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி 3 நாட்கள் வந்து 7ஆம் இடத்துக்கே வர்றது வந்து ஜனவரி மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக மந்த் எண்டு வந்து ஒரு நல்லாவே கொடுக்குதுங்க. ஸோ அஷ்டம சனியால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கடகராசிக்காரர்களுக்கு
கொஞ்சம் சில விஷயங்கள் சுபவிரயங்கள் பண்ணியோ ஒரு லோன் வாங்கியோ சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் கிடைக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் டிராவலிங் பண்ணோம், சில விஷயத்தை மாற்றி அமைக்கிறோம், அது மாதிரி கொஞ்சம் வம்பு வழக்குகளில் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கிறது, அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. என்னதான் இருந்தாலும் மார்ச் 2025 வரைக்கும் அஷ்டமத்தில் அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக டிசம்பர் மாதம் 2024 நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு சில ஸ்மெல் பண்ணலாம், எப்படி அஷ்டம சனி முடிகிறப்போ நம்ம எப்படி பலன் அடைக்க போகிறோம், எப்படி பிரச்சனை இல்லாமல் ஜெயிக்க போகிறோம், பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறோங்கிறது கொஞ்சம் ஸ்பெல் பண்ணிக்கக்கூடிய கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் மாதம் கொடுக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்க்கும் பொழுது ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் ராசிக்குள்ளேயே இன்னொரு ராஜயோகாதிபதி 11ஆம் இடம் இருக்கும் பொழுது ரெண்டுமே சேர்ந்து ஓரளவுக்கு மன தைரியத்தையும் சில சாதுரியமாக செயல்பட்டு சில பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் சாதுரியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியிலேருந்து கடகராசிக்காரங்க இதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே மீண்டு வந்துடுவீங்க. 2024 ஜூனுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் ஹோப் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் எப்படி நம்ம இயல்பான வாழ்க்கைக்கும் அடுத்த லெவல் கட்டமாக வளர்ச்சிக்கும் குரோத்துக்கும் நம்ம எப்படி போறோங்கிறதும் செய்யக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக 2024 டிசம்பர் அமையுங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல, அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்தியில் என்ன போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்கிற நான் சொன்ன பலன்களும் சேர்த்து பலன் எடுக்கும் பொழுது உங்களுடைய ப்ரெசன்ட், இம்மீடியட் ஃபியூச்சர் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி அமைய போகுதுங்கிறது துல்லியமாக நம்ம பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.